செங்கடல் இருந்தது. செங்கடலை கடந்து வந்தார்கள். அதையும் நாம் அதை படித்திருக்கிறோம். இப்படி இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து சீனாய் வனாந்தர வழியாய் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது முதல் இவர்கள் எதிர்பாராத ஒரு நேரத்திலே ஒரு எதிரி கூட்டம் இவர்களை அழிக்க புறப்பட்டு வந்தது. உங்களுக்கு விருப்பமானால், நேரம் இருந்தால், இதுவரை நீங்கள் பார்த்திராவிட்டால், யூடியூபிலே என்னுடைய ஒரு செய்தி தொகுப்பு வந்திருக்கிறது. வித்து இறையியல் என்ற பெயரில். வித்து இறையியல், சீட் தியாலஜி. ஆதியாகமம் 3:15 வசனத்திலே ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார் அல்லவா, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. எல்லாருக்கும் தெரியும் அதிலே வருகின்ற அந்த அவர் இயேசு என்று. அப்படித்தானே? இயேசுவை பற்றின முதல் தீர்க்க தரிசனம் தான் ஆதியாகமம் 3:15 உள்ளது. ஆனால் அந்த வித்து இறையியலிலே நான் ஆதியாகமம் 3:15 இருந்து இயேசு வரும் வரைக்கும் நான் பல நிகழ்வுகளை காட்டி கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சாத்தான் தனது வித்தாக யார் யாரையெல்லாம் அவ்வப்போது பயன்படுத்தினான் என்று. புரிகிறதோ? உதாரணமாக அல்ல, நிஜமாக இந்த ஸ்திரீயின் வித்து என்பது என்னவென்று சாத்தானுக்கும் ஒழுங்காய் புரியவில்லை. ஆகவே அவன் முதலில் ஸ்திரீ என்று நினைத்தது ஏவாளை. ஆனால் அதில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், உண்மையாக அந்த இடத்துல ஸ்திரீ என்று சொல்லப்படுவது இஸ்ரவேலை குறிக்கும் என்று. இப்போ அதை பற்றி பேச நேரம் கிடையாது, நீங்கள் வித்து இறையியலை பாருங்கள். ஆனால் சாத்தான் இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்னே தேவனுக்கு பயந்த ஸ்திரீகள், தேவனுடைய ஸ்திரீகளை, ஓ இவள் தான் அந்த ஸ்திரீயோ என்று சந்தேகப்பட்டான். அந்த வகையில் அவன் முதல் சந்தேகப்பட்டது ஏவாளை. அப்போ ஏவாளினுடைய வித்தாக சாத்தான் முதல் கண்டது யாரை? காயினை. புரிகிறதா? அதனால் தான் சாத்தான் என்ன செய்கிறான்? ஸ்திரீயின் வித்து என்று நினைத்த காயினை கொலைக்காரனாக மாற்றினான். புரிகிறதா? இப்படி காயின் முதல் இயேசு வரை அவ்வப்போது யாரையெல்லாம் அந்த சாத்தான் தனது வித்தாக பயன்படுத்த முயற்சித்தானோ, ஸ்திரீயின் வித்து என்று சந்தேகப்பட்டு யாரையெல்லாம் அழிக்க முயற்சித்தானோ, அதையெல்லாம் நான் அந்த வித்து இறையியலிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரத்துக்கு வரும் பொழுதுதான் சாத்தானுக்கே ஒரு விஷயம் புரிந்தது. அது என்னவென்றால், யாக்கோபு தனது 12 குமாரர்களையும் ஆசீர்வதிக்கிறார் அல்லவா? அந்த ஆசீர்வாதத்தின் போதுதான் சாத்தானுக்கு ஓரளவு புரிய ஆரம்பித்தது. ஓஹோ, அப்போ அந்த ஸ்திரீ இஸ்ரவேலாய் இருக்குமோ என்று. புரிகிறதா? ஏனென்றால் ரூபன் மூத்த மகன், சிமியோன் 2வது மகன், லேவி 3வது மகன், யூதா 4வது மகன். இந்த 4வது மகனை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு ஒரு பயங்கர விஷயத்தை சொல்லிவிட்டார். என்ன? சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் உன்னை விட்டு விலகாதிருக்கும், நீங்காதிருக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போதான் சாத்தானுக்கு புரிந்தது, ஓ லாலா, யூதா கோத்திரம் தான் அப்போ அந்த சமாதான கர்த்தர் ஸ்திரீயின் வித்து வரப்போகின்ற கோத்திரமோ. அப்போ இந்த முழு இஸ்ரவேலையுமே அழித்தால் நல்லது என்று அவன் நினைத்து அவ்வப்போது பார்வோன்களை ஏவின சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த மருத்துவச்சுகளை பார்த்து ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொன்று போட வேண்டும் என்றெல்லாம் பார்வோன்மார் சொன்னதை மோசே பாடத்தில் படித்தோமா இல்லையா?
ஆனால் ஆண்டவர் விடுகிறாரா? இல்லை. ஆண்டவர் அந்த ஒவ்வொரு முறை சாத்தான் தனது வித்தாக யாரை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதை முறியடித்து தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே வருகிறார். இப்போ முழு இஸ்ரவேலும் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டது. முழு இஸ்ரவேலர்களும் இப்பொழுது வானாந்தரத்திலே பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போ சாத்தான் பார்க்கிறான், சூப்பரோ சூப்பர், இவர்களை அழித்தொழிக்க அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஏன்? இவ்வளவு காலம் இவர்கள் எகிப்திலே என்னவாய் இருந்தார்கள்? அடிமைகளாய். அடிமைகளாய் இருந்தவர்களுக்கு சண்டை யுத்தம் செய்ய தெரியுமோ? தெரியாது. அடிமைகளாய் இருந்தவர்கள் நன்றாக உண்டு குடித்து வாட்ட சாட்டமாக சிக்ஸ் பேக் பொடியோடு இருப்பார்களோ? இல்லை. எப்படி இருப்பார்கள்? பாவம், இவர்கள் அந்த கடைசி காலத்திலே அவன் வைக்கோல் கூட கொடுக்க மாட்டேன் என்று விட்டான். பார்வோன், வைக்கோலையும் நீங்களே தேடி நீங்களே செங்கல் சுட வேண்டும். அப்போ இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட உடம்புகளை கொண்டவர்கள்? பலவீனமான உடம்புகளை கொண்டவர்கள். அப்படித்தானே? இவர்கள் கையில் என்ன ஆயுதம் இருந்திருக்கும்? ஒரு ஆயுதமும் இருந்திருக்காது. என்ன இருந்திருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் கத்தி, கோடரி, மண்வெட்டி என்று அங்கு அவர்கள் தங்கள் வீடுகளிலே பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் இருந்திருக்கும். போர் ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருந்திருக்குமா? அவர்களில் யாராவது சேனை தலைவர்கள் இருந்திருப்பார்களா? போராளிகள் இருந்திருப்பார்களா? இராணுவ தளபதிகள் இருந்திருப்பார்களா? இராணுவ திட்டம் தீட்டக்கூடிய இராணுவ சூட்சுமம் அறிந்தவர்கள் இருந்திருப்பார்களா? இல்லவே இல்லை. மோசேக்கு இதெல்லாம் தெரியும். அது வேறு. மோசே 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்து அருமையாக அனைத்து கலைகளையும் ராஜகுலத்தாருடைய கலைகளையும் பயின்றவர். ஆனால் இப்போதான் இந்த எகிப்தியர்களை, எகிப்திலே இருந்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இவர்களுக்கு பயிற்சி கொடுக்க நேரமாக இருந்தது மோசேக்கு. அப்போ சாத்தான் பார்த்தான், இந்த நேரத்திலே ஒரு பலத்த ஜாதியை இவர்களுக்கு எதிராய் நான் கொண்டு வந்து இவர்களோடு யுத்தம் செய்ய வைத்தால் அந்த பலத்த ஜாதிக்கு முன்னால் இஸ்ரவேலர்கள் முறியடிந்து செத்து அழிந்து போவார்கள். ஸ்திரீயின் வித்து இல்லாமலேயே போய்விடும் என்று சொல்லி அமலேக்கியர்களை கொண்டு வருகிறான்.